இந்த ஜெபத்தின் மூலமாய் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, நீங்கள் தேவனோடு உள்ள உறவை, நெருக்கத்தை அதிகப்படுத்தி கொள்ளுகிறீர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் டெய்லி ஜாக்கை கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு ரிட்டன் 8:45 எங்கே போவேன்னா, சுந்தர் கடைக்கு போயிட்டு தான் வீட்டுக்கு போவேன். அன்னைக்கு ஒரு நாள் ஜாக்கு காலேஜுக்கு போகலை, ஆனால் 8:45 சுந்தர் கரெக்டாக கால் பண்ணுறாரு. அண்ணே, இன்னைக்கு நீங்கள் வரவே இல்லை. அப்போ தான் எனக்கு ஒரு திங் வந்துச்சு. இதே மாதிரி தான் தேவனோடு ஒரு உறவை நம்ம ஒவ்வொரு நாளும் வச்சுருந்தா, ஒரு நாள் நம்ம மிஸ் ஆனால் அவர் நம்மளை தேடி வருவார். அல்லேலூயா. அப்போது எப்படி ராஜேஷுக்கு, ஜெகனுக்கு, இங்கே இருக்கிற அகஸ்டினுக்கு, இவங்களுக்கெல்லாம் என்னை பற்றி அவ்வளோ தெரியுது. ஆசிரியன்ட்ட இப்படி பேசினா பிடிக்கும், இப்படி பேசினா பிடிக்காது. ஆசிரியன் இங்கே கூப்பிட்டா வருவார். ஆனால் அந்த கண்ணாடி போட்டிருக்கிற அந்த தம்பிக்கு என்கிட்ட பேசும்போது, அண்ணே நல்லா இருக்கீங்களா, அவ்வளோதான். வேறு எதுவுமே எனக்கு அவருக்கு பேச தெரியாது, எதுவுமே. ஏன்னா அவருக்கு எனக்கு எந்த பழக்கமும் இல்லை. சரி, இவங்களோட எனக்கு எப்படி பழக்கம் வந்துச்சு? டெய்லி நானும் அவங்களும் பேசிக்கொள்ளுகிறோம், நேரம் செலவிடுகிறோம். டெய்லி போய் ராஜேஷ் தம்பியோட உட்காந்து கேரம் போர்டு விளையாண்டு பேசிகிட்டே இருக்கிறோம். சுந்தர் தம்பி கடையில் உட்காந்து பேசிகிட்டே இருக்கிறோம். ஒவ்வொருத்தங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேச பேச நானும் அவர்களும் என்ன செய்கிறோம்? புரிந்து கொள்ளுகிறோம். இப்போ ஆண்டவரோடு நீங்கள் நேரத்தை செலவிட செலவிட நீங்கள் ஆண்டவரையும், ஆண்டவர் உங்களையும் புரிந்து கொள்ளுகிறார். ஏன் பாஸ்டர் ஜெபிக்கணும்னு கேட்குறவங்களுக்கு இதான் பதில். நீ ஜெபிச்சாதான் தேவன் உன்னை பற்றியும் நீ தேவனை பற்றி உணர்ந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். உங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வரும். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா தாவீது யாரு தெரியுமா? என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான்னு சொல்றாருன்னா, தாவீது அந்த அளவுக்கு எப்பொழுதும் தேவனை துதித்து கொண்டே இருக்கிறவர். ஒரு பாவத்துக்குள்ள விழுந்துட்டா கூட மறுபடியும் தேவ சமூகத்துக்கு போய் சங்கீதம் 51 மூலமாக தேவனோடு மறுபடியும் நெருங்கி சேருகிறவர் தாவீது. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் சொல்றவர் தாவீது. அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறார்னு சொன்னது தாவீது. சத்துரு என்னை ஒடுக்கும் போது நான் துக்கத்துடனே ஏன் தெரிய வேண்டும்? அவர் தான் எனக்கு துணையா இருக்கிறாரேன்னு சொன்னது யாரு? தாவீது. அதனால தான் தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வான். உங்களை பார்த்து சொல்ல முடியுமா? ஸ்டெல்லாவை பார்த்து சொல்ல முடியுமா ஆண்டவர் என் இருதயத்துக்கு ஏற்ற? ஸ்டெல்லாவா? அது யாரு? ஆண்டவரே, நம்ம சர்ச்சு விசுவாசி ஆண்டவரே. அப்படியா? அப்படி யோசிப்பார். அகஸ்டின் யாரு? அகஸ்டின் தெரியாத ஆண்டவரே, நம்ம சுந்தரராஜனுடைய பையன், ரொம்ப வருஷமா சின்ன வயசுலேருந்து நம்ம சர்ச், சின்ன வயசுலேருந்து இருக்கானா? அப்படியா? நான் பார்த்ததே இல்லையே ஒரு நாள் கூட. கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஜோம் பண்ணான் பெருசி வேணும்னு, அதுக்கப்புறம் அவனுக்கு நான் பார்த்ததே இல்லையே. இல்லை ஆண்டவர், அவன் ரொம்ப நல்ல பையன், டெய்லி நான் பார்ப்பேன். நீ பார்ப்பேன், நான் பார்த்தது இல்லையப்பா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, தேவனோடு உள்ள ஒரு நெருக்கம் தேவனுக்கு உங்களுக்கு ஒரு அறிமுகத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு வசனம் வாசிக்கலாமா? யாத்திராகமம் 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகம் முகமாய் பேசுகிறார். சிநேகிதனோட எப்படி பேசுவோம்? அப்போ சிநேகிதனோட பேசுகிறது வேற, சந்தோஷமா, உரிமையா, எல்லாத்தையும் தெரிஞ்சு பேச. அப்போ ஆண்டவர் மோசையோட எப்படி பேசியிருப்பாரு? டே மாப்பிள்ள மோச, என்னடா நீ காலையில் உனைத்தானே தேடி எங்கே போயிருந்த? நீ சும்மா இருங்க ஆண்டவரே, நான் அங்கே தான் நின்றுக்கிட்டு இருந்தேன், நீங்கள் பார்க்கவே இல்லையாக்கும். சும்மா நடிக்காதரா, டேய் உன்னை பற்றி எனக்கு தெரியும். இப்படி தான் உண்மையிலே அதை கொஞ்சம் திங்கிங் பண்ணிப்போம். சிநேகிதனோட, அதனால தான் இங்கே அண்டர்லைன் பண்ணப்படுகிறது. சிநேகிதனோட பேசுறதுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படியே சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க, டைம் எடுத்து பேசுவாங்க, கெக்கன்னு சொல்லி பேசிட்டு நேரம் போகிறதே தெரியாது. ஆனால் ஒரு பாஸ்டர்கிட்ட பேசும்போது, சர்ச்சில் வந்து உட்காந்துருக்கும்போது டயத்தை பார்ப்பாங்க. இன்னும் முடிக்கலையா, அவர் 10:30 ஆயிடுச்சு, கறி கடையை பூட்டிட்டாங்கன்னா இவரா சோறு போடுவார் மத்தியானம் அப்படின்னு. அது நண்பரோட பேசும்போது, எப்போ கறி கடை பூட்டினா என்ன, நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்டு போயிடுவோம்ப்பா காலையில். ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப் எதனால வந்ததுன்னு கேட்டால், மோசே லட்சக்கணக்கான ஜனங்களை நடத்திட்டு போவார். அப்படி அவர் நடத்திக்கிட்டே போனால் கூட அந்த லட்சக்கணக்கான ஜனங்களையும் கூப்பிட்டு சொல்லுவார், டேய் எல்லாம் இங்கே உட்காருங்க, நான் அந்த மலை மேலே ஏறிட்டு வாரேன் பாரு. இப்போது உங்கள் ஒரு 4 பேரை நான் கூட்டிகிட்டு போகிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. சுதனாவை, ஜெனிஃபரை, மஞ்சுவை, உங்களால் ஊழியத்தை கூட்டிகிட்டு போகிறேன். போய்கிட்டே இருக்கும்போது, எப்பா நீங்கள் 5 பேர் எனக்குள்ளே ஓரமாக உட்காந்துருங்க, நான் அந்த மலையில் போயிட்டு, எப்போனே வருவீங்க? எப்போ வருவேன்னு தெரியாது, ஏன்னா நான் சிநேகிதனோட பேச போகிறேன். எப்போ ஏறுறேன், எப்போ இறங்குறேன்னு எனக்கு. சுதனா சொல்லுவானே, என்கிட்ட ஏதோ மினி பஸ் வந்தால் சொல்லுங்க, நான் வீட்டுக்கு போயிடுறேன்.
நீங்கள் பாட்டு பேசிகிட்டு இருப்பீங்க. அங்கே புரிஞ்சுக்கோங்க, மோசே ஆண்டவரோடு பேச மலைக்கு ஏறுறாருன்னா எப்போ வருவார்னே தெரியாது. அந்த முகமே வேற லெவலி போட்ட மாதிரி பிரகாசமாக இருக்குமா. அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் உறவாடி அந்த மகிமைக்குள்ளே போய் உலண்டு கிடந்து ஆண்டவர் மடியில் விழுந்து எந்திரிச்சு அந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப்பு. அப்படி வந்தனால தான் அவ்வளோ லட்சக்கணக்கான ஜனங்களை பொறுமையோடு நடத்த முடிஞ்சிச்சு. 2 பிள்ளைகள் தான் வீட்டில் இருக்குது. அந்த கணவர் அந்த மனைவி தான் இருக்கு. 4 பேர் தான். நான் காலையில் 4ஆம் உலக யுத்தம் நடக்கும் நம்ம வீட்டில். நம்ம வீட்டுக்குள்ளே உலக யுத்தமே நடந்து முடிஞ்சிடும் காலையில். ஆனால் லட்சக்கணக்கான ஜனங்களை பொறுமையோடு ஞானமாய் மோசே நடத்துறாருன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், அவர் தேவனோடு வைத்திருந்த அந்த சிநேகிதம். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரோடு நல்ல ஐக்கியம் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தை நடத்த அவர் பலன் தருவார், கிருபைகளை தருவார், ஞானத்தை கொடுப்பார். ஏங்க லட்சக்கணக்கான ஜனங்கள் அந்த வனாந்தரத்துக்குள்ளே நடத்தியாச்சு. வனாந்தரத்துக்குள்ள ஒன்றுமே இருக்காது, ஆனால் நடத்தினார் அவர். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் தேவனோடு இருக்க வேண்டும். தானியேலை குறித்து பார்க்குறோம் 6:10. அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டிருந்தது அறிந்த போதிலும் தானியேல் செஞ்ச வேலை என்ன தெரியுமா? தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக தான் எப்பொழுதும் செய்து வந்தபடி பலகணிகள் திறந்திருக்க எருசலேமுக்கு நேராக தன் கரங்களை விரித்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணினார். எல்லாருக்கும் புரியுதா? எதுக்கு பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டிருந்தாங்க? 2 ஏக்கர் நிலத்துக்கு பத்திரத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க. பத்திரம்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது, பாஸ்டர் அந்த பத்திரம் தானே. எங்கள் வீட்டில் கூட 4 பத்திரம் இருக்குது. அந்த பத்திரம் இல்லை. இது என்ன பத்திரம்னா, இனி எவனாவது ஜெபிச்சா அவனை தூக்கி சிங்க கபிகளை போட்டுருவேன். இந்த சட்டமே யாருக்காக தான் ஏற்றி இருக்கிறாங்க தெரியுமா? வேற யாருக்காகவும் இல்லை, ஒரே ஒரு மனிதனுக்காக. அந்த மனிதன் ஜெபிக்கிறான் என்கிற ஒரே காரணத்திற்காக. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நீங்கள் முழங்கால் போட ஆரம்பிச்சிட்டா பிசாசு உங்களுக்கு விரோதமாக எழும்ப ஆரம்பிச்சிருவான். நீங்கள் முழங்கால் போடலைன்னா பிசாசு எழும்ப மாட்டான். இதில் யாருக்கு ரொம்ப பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, போட்டு எழும்புறாங்கல்ல, ரெகுலராக முழங்கால் போடாமல் சில நாள் போட்டுட்டு சில நாள் போடாமல் இருக்கிறாங்களா, அவங்கள தான் பிசாசு சொலகளை புடைச்சிடுறான். ஒன்று முழங்கால் போட ஆரம்பிச்சிட்டா தொடர்ந்து ஜெபிச்சு கொண்டே இரு, இல்லை ஜெபத்தை விட்டுட்டு உலகத்துக்குள்ளேயாவது சந்தோஷமாக வாழ்ந்துக்க. 2 ஆப்ஷன் தான். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, இவருக்கு தெரியும் இந்த பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டிருக்கிறாங்க, இது எதற்காக எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறான் சத்துரு. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், நான் முழங்கால் போடலைன்னா அவன் ஜெயிச்சிருவான். அல்லேலூயா. நான் முழங்கால் போடி தேவனை ஸ்தோத்தரிக்காம ஜெபிக்காம இருந்தா எனக்கு கிடைக்கிற தண்டனையில் நான் அழிஞ்சு போயிடுவேன். ஆனால் நான் முழங்கால் போட்டா என்னை எங்கே தூக்கி போட்டாலும் விடுவிக்க அவர் வருவார். உங்கள் ஜெபத்தை தடை செய்யணும்னு தான் பிரச்சனைகளை உண்டு பண்ணுறான். தானியேல் ஜெபிக்க 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 தானியேலுக்கு ஒரு சாதகமும் நடக்கலைங்க. அங்கே தானியேல் முதல்ல ஜெபிக்கும் போது அவன் மேலே ஒரு முகாந்திரத்தை கண்டுபிடிக்க பார்க்குறாங்க, கிடைக்கல. தானியேல் ஜெபிக்கும் போது அதை குற்றமாய் பேசுகிறார்கள். தானியேல் அதை குறிச்செல்லாம் பயப்படலை. தானியேல் ஜெபிக்கிறாரு, அதை குறித்து உடனே ராஜாவிடத்தில் கொண்டு போகிறாங்க. தானியேல் ஜெபிக்கிறாரு, ராஜாவிடத்தில் ஆலோசனை பண்றாங்க இதை எப்படி நிறுத்தலான்னு. தானியேல் ஜெபிக்கிறாரு, இப்போ ராஜாவிடத்தில் தயவு பெற்றுட்டாங்க. யாரு பெற்றானா? தானியேல் கிடையாது, அவருக்கு எதிரியா இருக்கிறவங்க அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வாங்கிட்டாங்க. இப்போ ஜெயிச்சது ஜெபிக்கிறவரா இல்லை ஜெபத்துக்கு எதிரானவர்களா? ஜெபத்துக்கு எதிரானவர்களுக்கு தான் எல்லாமே நடந்துச்சு. ராஜாவுடைய சமூகத்தில் அனுமதி கிடைச்சிச்சு, ராஜா கையெழுத்து போட்டார், எல்லாமே நடந்துச்சு. அதுதான் நிறைய விசுவாசிகள் சோழ்ந்து போகிற இடம். என்ன ஆண்டவரே ஜெபிச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன், என்ன பாஸ்டர் ஜெபிச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன், அந்த வேலை எனக்கு கிடைக்க வேண்டியது அவனுக்கு கிடைச்சிருச்சு. ஆண்டவர் சொல்வார், இது உன் மேன்மை இல்லை, அது எனக்கு தான் தெரியும், இதுதான் உன் மேன்மை, அதை புரிஞ்சுக்கோ, அதுக்காக காத்துரு, அதற்காக பொறுமையோடு இரு. என்ன ஆண்டவர் என்னை பற்றி இப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் பொறுமையாரு, பேசுகிறவனுடைய வாயினாலே உன்னை மேன்மைப்படுத்துவேன். என்ன ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே கிடைக்கல, பொறுமையா இரு. தானியேல்கிட்டையும் ஆண்டவர் அப்படிதான் சொல்லியிருப்பார். தானியேலே பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டாங்களாம், பயப்படாதரா, நான் உன் கூட தான்டா இருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. நீ ஜெபத்தை விட்டுறாத, ஜெபிச்சிட்டே இரு. இப்போ தானியேல் அப்படியே பிடிச்சு கொண்டு போய் சிங்கங்களுக்கு நடுவே போடுறாங்க. சிங்கங்களுக்கு நடுவே போடப்பட்ட தானியேல் பாதுகாக்கப்படுகிறார். ஆமென் சொல்லுங்க.
அல்லேலூயா. ஜெபம் என்ன செய்யும்னு ஒரு கேள்வி கேட்டோம்ல. தேவனோடு நெருங்கி சேரும், தேவனை புரிந்து கொள்ள வைக்கும். தானியேல் தேவனை புரிந்து வைத்திருந்தார். ஆமாம், இவன் எலும்புவான், எனக்கு நடக்கும். ஆமாம், கார் ஆக்சிடென்ட் ஆகும், எனக்கு தெரியும். ஆமாம், எனக்கு இது நடக்கும். ஆமாம், அது நடக்கும். ஆமாம், எனக்கு இவன் தரமாட்டேன்னு சொல்லுவான், எனக்கு ஒன்றுமே நடக்க தெரியும். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே இன்னொன்றும் தெரியும், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார் என்பதும் தெரியும். அல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், நான் உன்னை கைவிடுகிறதில்லை. எது வரைக்கும் ஆண்டவரேன்னு கேட்டால் அவர் சொல்கிறார், நான் சொன்னதை செய்கிற வரைக்கும் கைவிடுவதில்லை. உன் வாழ்க்கையில் நிறைவேறும். அது வரைக்கும் நீ ஜெபத்தை விடக்கூடாது. நீங்கள் ஜெபிக்கிறவரெல்லாம் மாறிட்டீங்கன்னா சிங்கத்தால் உங்களை தொட்டு கூட பார்க்க முடியாது. ஏன்னா சர்வ வல்லமையுள்ள யூதா கோத்திரத்தின் சிங்கம் உங்களோடு கூட இருக்கிறார். சத்துருவை ஜெயித்தவர். 2 பாயிண்டோட நான் முடிச்சிடுறேன். அடுத்த வாரம் இந்த ஜெபத்துடைய வலிமை என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். நேரம் இல்லை, அதனால தான் நான் முடிக்கிறேன். இப்போ 2 பார்த்துருக்கோம். ஒன்று, ஜெபம் அவசியமா? ஆமாம், அவசியம். இயேசு கிறிஸ்துவுக்கே அவசியமாக இருந்திருக்கிறது. நிறைய பேர் நெருக்கத்தில் இருக்கும்போது ஜெபம் அவங்களுக்கு விடுவிச்சிருக்குது. 2வது, ஜெபம் என்ன காரியத்தை பண்ணுது? தேவனோடு நெருங்கி சேர பண்ணுகிறது. அல்லேலூயா. நான் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே.